வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரியே 18,000 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 8/8/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம் என்ன, உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா, உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலீஜியன் என்ன, அதே மாதிரி கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கான மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிகிரி 10th மார்க் ஷீட்டு கம்பல்சரி வந்து டிகிரி ஜெராக்ஸ் காப்பீஸ், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எழுத நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், அரசு சேவை இல்ல வளாகம், மண்டலம், கடலூர் 607001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். லாஸ்ட் டேட் 8/8/2025 கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் கேர்ள்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பேர் கேஸ் ஒர்க்கர். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங், சைக்காலஜி இது மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமூக பணி, ஆலோசனை, மனநலம், குழந்தைகள், பெண்கள் மேம்பாடு அல்லது நிர்வாக மேம்பாடு, இதில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. மகளிர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 18,000 வரைக்கும் சேலரி, 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்படும் அப்படிங்கிறதும் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சக்தி என்ற திட்டத்தின் கீழ் கடலூர் ஒன் ஸ்டாப் சென்டர் OSC இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாமே வந்து பியூர்லி தமிழில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்களுக்கு லிங்க் இருந்துச்சுனாலும் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க.
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.